Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம ரொம்ப குழந்தைகளுக்கு பிடிச்ச நியூட்ரெல்லா ரெசிபி பார்க்க போறோம். பட் நியூட்ரெல்லா வந்து நம்ம ஹேசல்நட் வச்சு பண்ண போறதுல பீனட் வச்சு பண்ண போறோம். ஹேசல்நட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை மாதிரியே இருக்கும் பார்க்கிறதுக்கு. பட் அது வந்து எல்லா ஊர்லயும் கிடைக்காது. அது ரொம்ப விலை ஜாஸ்தி வேற. அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 200 கிராம்ஸே பாத்தீங்கன்னா 350 to 400 கிட்ட இருக்கும். சோ அது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படியே வாங்க முடிஞ்சா கூட சில ஊர்ல வந்து ரொம்ப சின்ன ஊர்ல எல்லாம் கிடைக்காது. சோ அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பீனட் வச்சு பண்ணலாம். அதாவது நிலக்கடலை வச்சு பண்ணலாம். நிலக்கடலை பிடிக்காதவங்க நீங்க வந்து பாதாம் பருப்பு வச்சு கூட பண்ணலாம். நான் வந்து இப்போ அதை எப்படி பண்றேன்றத சிம்பிளான மெத்தட்ல வீட்ல இருக்கிறத வச்சே பண்ணி எப்படி பண்ணலாம்ன்றத சொல்ல போறேன். இதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம். நீங்க பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து எப்பவுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் 1 ஸ்பூன் பட்டர் 1 ஸ்பூன் ஆயில் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக சுகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சுகர் வேணான்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம். அப்புறம் வெனிலா எசன்ஸு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். பட் நீங்கள் வந்து இன்னும் டேஸ்ட் சூப்பராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோகோ பவுடரோட நீங்கள் வந்து மெல்டட் சாக்லேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் குறைச்சிட்டு மெல்டட் டார்க் சாக்லேட்டோ இல்லை ஒயிட் சாக்லேட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது பாதி அது பாதி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலையை வந்து நல்லா குறன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அதை அரைக்க அதில் இருக்கிற எண்ணெய் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அப்பப்போ கிண்டி விட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸ்பூனால் வந்து நம்ம நல்லா ஓரங்களில் இப்படி எடுத்து விட்டு நல்லா அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 2 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளேயே நம்ம நல்லா வறுத்ததுனால அதில் உள்ள ஆயிலெலாம் வெளியில் வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கோகோ பவுடர், சுகர் போட்டுக்கோங்க. நீங்கள் பவுடர் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு வேணால் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் போடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போ இதை போட்டு நல்லா அரைச்சிட்டு திரும்ப நம்ம இப்போ என்ன சேர்க்க தேவையில்ல, அது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா க்ரீமியான டெக்ஸ்சர் வர அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நம்ம இது பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் பட்டர் இல்லை 1 ஸ்பூன் ஆயில் அது மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் பவுடர் ஃபார்மில் இருக்கும். இன்னும் நல்லா அந்த ஜீனி வந்து நீங்கள் பவுடர் பண்ணால் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் 2 நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இது 3ஆவது தடவை அரைச்சிருக்கேன். நீங்கள் அரைக்க அடியில் இருக்கிறதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடியில் போயிட்டு ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்பப்போ ஸ்பூனால் எடுத்து நல்லா அந்த சக்கரை அந்த கொஞ்சம் இருக்கிற துகள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இன்னும் நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு ஒரு தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆயில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பட்டர் இதுவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு அடிச்சிடலாம். இது இன்னும் டேஸ்ட் ஆகணும்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் மெல்ட் பண்ணி இதோட சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் எல்லார்ட்டும் இருக்காதுன்றதுனால நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். இப்போது ஆயில் போட்டாச்சு. இப்போ இதை இன்னும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளா ஆயில் ஊற்றினோன்னா எப்படி கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா க்ரீமியாக நம்ம நல்லா ஒரு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட கொஞ்சம் திக்காகும். ஸோ அது உங்களுக்கு நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணாலும் சரி இது யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நல்ல டெக்ஸ்சர் இந்த மாதிரி வர அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட வரும். பட் குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிட்றாங்க. இதில் வந்து இந்த பீனட்டோட டேஸ்ட் இருந்தாலும் நியூட்ரெல்லாவோட அந்த டேஸ்ட் சூப்பராக இன்னும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நிலக்கடலை பிடிக்கலன்னா நீங்கள் பாதாம் பருப்பில் செய்யும்போது இன்னும் அந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ நான் இதை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே கம்மியான செலவில் பீனட் வச்சு நியூட்ரெல்லா பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்மண்டில் பண்ணும்போது அது இன்னும் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் வந்து இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டு அரைச்சோன்னு கொஞ்சம் சூடாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இதை வந்து சப்பாத்தியில் தடவி கொடுக்கலாம், ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்லாம், சில கேக் ரெசிபிக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஓவர் 10 மினிட்ஸில் நீங்கள் விட்டு அரைக்கணும். அது மட்டும்தான் வேலை. கரெக்டாக ஸ்க்ராப் பண்ணி ஓரத்தில் இருக்கிறத பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நியூட்ரெல்லா கிடச்சிரும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான், சப்ஸ்கிரைபர்ஸ் அதெல்லாம் நான் சொல்லி உங்களை வந்து போர் அடிக்க வரும்ல. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.